ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தொழில் புரட்சி காலகட்டத்தோட முக்கிய கண்டுபிடிப்புகள் பற்றிய டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். எந்தெந்த கண்டுபிடிப்பு யார் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, எந்த வருடம் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதிகளவுக்கு இந்த டாபிக்ஸ்க்கு அதிக இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சுக்கோங்க. ஏன்னா இதிலேருந்து கண்டிப்பாக ஒரு 1 வேர்டு கேட்பாங்க. இயர் கேட்கலாம், அல்லது கண்டுபிடித்தவர் யார் அப்படிங்கிறத கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. கொஞ்சம் அதிகமாக ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஊது உலை அப்படிங்கிறத யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஆப்ரஹாம் டார்பி அவர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க 1709. அடுத்து நீராவி இயந்திரம் கண்டுபிடிச்சவங்க யாருன்னு பார்த்தோம்னா, தாமஸ் நியூகோமன் 1712 கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. பறக்கும் நாடாவை கண்டுபிடிச்சவங்க யாருன்னு பார்த்தோம்னா, ஜான் கே 1733 கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. மேம்படுத்தப்பட்ட டார்ஃபி முறை அப்படிங்கிறத ஜான் ஸ்டீமைட்டன் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க 1760. அடுத்து இயந்திர நூற்பு கருவி அப்படிங்கிறத கண்டுபிடிச்சவங்க யாருன்னு பார்த்தோம்னா, ஜேம்ஸ் ஹர்க்ரீவ்ஸ் அவர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க 1764. அடுத்து நூற்பு நீர்ச்சட்டகம் அப்படிங்கிறத ரிச்சர்ட் ஆர்ட்ரைட் அவர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க 1769. அடுத்து நியூகோமனின் நீராவி இயந்திர மறுவடிவாக்கம் அப்படிங்கிறத ஜேம்ஸ் வாட் அப்படிங்கிறவங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க 1769. அடுத்து ஸ்பின்னிங் மியூல் அப்படிங்கிறத சாமுவேல் கிராம்ப்டன் அவர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க 1779. அடுத்து விசைத்தறியை கண்டுபிடிச்சவங்க யாருன்னு பார்த்தோம்னா, எட்மண்ட் கார்ட்ரைட் அவர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க 1785. அடுத்து பருத்தியிலிருந்து கொட்டை நீக்கம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சவங்க எலி விட்னி 1793 கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அடுத்து காற்று பம்பு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சவங்க யாருன்னு பார்த்தோம்னா, ரிச்சர்ட் ட்ரித்விக் அவர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க 1801. அடுத்து பஃபிங் டெவில் அப்படிங்கிறது, அதாவது முதல் நீராவி ரயில் என்ஜினை கண்டுபிடிச்சவங்க யாருன்னு பார்த்தோம்னா, ஜான் பண்டேல் 1807 கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அடுத்து தி புட்சர் ரயில் என்ஜின் அப்படிங்கிறத ஜார்ஜ் ஸ்டீஃபன்சன் அவர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க 1814. அடுத்து சுரங்க பாதுகாப்பு விளக்கு அப்படிங்கிறத ஹம்ப்ரி டேவி அவர்கள் 1815 கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. தையல் இயந்திரம் கண்டுபிடிச்சவங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சாமுவேல் மோர்ஸ் அவர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க 1844. அடுத்து தந்தி மோர்ஸ் கோட் அப்படிங்கிறத எலியாஸ் ஹோவே அப்படிங்கிறவங்க 1846 கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அடுத்து குறைந்த செலவிலான எஃகு தயாரிக்கும் முறை அப்படிங்கிறத ஹென்றி ஃபெஸ்ஸிமர் அப்படிங்கிறவங்க 1856 கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அடுத்து தொலைபேசியை கண்டுபிடித்தவர் அலெக்சாண்டர் கிரஹாம்பெல் 1876. அடுத்து கம்பிலா தகவல் தொடர்பை கண்டுபிடித்தவங்க தாமஸ் ஆல்வா எடிசன் 1879. அடுத்து ஒளிரு மின்விளக்கை கண்டுபிடிச்சவங்க மார்கோனி 1899. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஒரு லைக் கொடுத்துங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு அடுத்தடுத்து வீடியோ ரெஃபர் பண்ணுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். நம்ம வீடியோஸை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேபி உங்களுக்கு யூஸ் ஆகலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட்.